இப்பா இந்த மாதம் சம்பளம் வந்துருச்சு. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கோங்க. பாப்பா உனக்கு தான் முக்கியமா, சரியா? நீ கண்டது கழிவுதெல்லாம் வாங்கக்கூடாது. முக்கியமாக உனக்கு தான் சொல்கிறேன் பாப்பா. அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காத, அப்பா அவ்வளோதான் அடிச்சு போடுவேன். ஆ, சரியா? போய் உனக்கு வேணுங்கிற க்ரையான்ஸ் பென்சில் எல்லாம் அளவாக வாங்கிக்கோ. சரிங்கப்பா நான் அளவா ஒன்று ஒன்று வாங்கிக்கிறப்ப ரொம்பலாம் வேணாங்கப்பா. சரிங்க, அவள் பார்த்துக்குவாங்க. எங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டுங்களா? வாங்கிக்க இப்போ இந்த மாதம் டியூ வேறு வந்துருச்சு. நான் அதுக்கு பணம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை தவிர கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த மாதத்து இது படத்தை வச்சு தானே ஓட்டணும். இந்த பாப்பாவுக்கு வர ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதனால் இந்த மாதம் ரொம்ப டைட்டு. கொஞ்சம் பார்த்து பொருள் வாங்குங்க, சரியா? சரிங்க. எனக்கு இந்த பிஸ்கட் வாங்கிக்கிறோமா, நாளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பறதுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கிக்கிறோமா? அப்பா இப்போதானே சொன்னார், கண்டது கழுவி வாங்காயணும், உனக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கு, அடுத்த மாதம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அந்த ஸ்நாக்ஸ் வேணுமா? பிஸ்கட் பாக்கெட்டு 10 ரூபா, அந்த ஜூஸ் பாக்கெட்டு 10 ரூபா, இது வாங்க அடுத்த மாதம் வர வரைக்குமா? என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? சரிடா பட்டு ரெண்டு ரெண்டு வாங்கிக்க, ரொம்ப வாங்காது, சரியா? பாருங்கப்பா, அம்மா ரொம்ப ஓவரா தான் பண்ணுறாங்க. சரிடா பட்டு, கோவப்படாத. அம்மா நம்ம நல்லதுதானே சொல்கிறாங்க. நீ கண்டது கழிந்து வாங்கினா நம்ம வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது? கொஞ்சம் பார்த்து வாங்கடா. சரி, எங்கள் அம்மா வரேனாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். எது அத்தை வராங்களா? சொல்லவே இல்லைங்க. நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருங்க, அம்மா போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க. இது எதுக்கு இப்போ வருதுன்னு தெரியலையே. எதுக்கு தான் உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரோ? என் மாமியார் வந்தால் ஒன்றுமே வாங்க விடாது. என்னடி நீ பார்த்துக்கிட்டே எங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிற? என்ன வேணுமோ வாங்கிட்டு சீக்கிரம் வா. அது வரதுக்குள்ளேயாவது மேக்ஸிமம் பில்லை போட்டு கிளம்பலாம். அது இருந்ததுன்னு வச்சுக்க, நம்மளை ஒன்றுமே வாங்க விடாது. ஐயோ, இது வேறையா? என்ன இதையும் சமாளிக்கணுமா? என்னென்ன சொல்கிறீங்க? ஒரு 6 வயசு பிள்ளைகிட்ட என்னென்ன சொல்லுறீங்க? ஏண்டி வளவளன்னு எங்கனே பேசிட்டு நிற்கடி, போடி போய் என்ன வேணுமோ வாங்கிட்டு சட்டுப்புட்டுன்னு வா. ஆஹா, வந்துட்டாங்க அப்பாவும் ஆச்சி வந்துட்டாங்க. ஐயா வந்துட்டாங்களா? இப்போ உடனே மூஞ்சியை மாற்றணுமே. வாங்கத்தா வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் வயசான காலத்தில் இந்த வெயில் இப்படி வந்து அலையிறீங்க? வாங்க வாங்க. என்னமா பண்ணுறது, உங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிற அரிசி திங்க மாட்டேக்காரு. அவருக்கு பொன்னி அரிசி தான் வேணுமா, அது வடித்த சோறு தான் வேணுமா. நாங்களாம் குக்கரில் ஆக்கி திங்க, அவருக்கு தனியாக ஆக்க வேண்டியதாக இருக்குது. மாதம் இதுக்கே நான் சூப்பர் மார்க்கெட்டாக அலையுதம்மா. அந்த அரிசி இங்கே தான் கிடைக்கும். சரி வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். தம்பி ஃபோன் பண்ணா நீயும் பாப்பாவும் இருக்கீங்கன்னு. சரி உங்களோட வந்து உங்கள் கூட பாப்பா கூட இருந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அதுக்கு என்னத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. நீயும் பாப்பாவும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்திய? அதுவும் ஒன்றும் இல்லத்த, உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா பிள்ளைகளையும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா அது வந்து நீ அப்படி சொல்லலையம்மா. நீ கொஞ்ச நேரம் வாய முடுறீங்களா தங்கக்குட்டி? உங்களுக்கு ஏதோ கிரையான்ஸ் வேணும், நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. போங்க, ஓடி போங்க. என்ன சொல்கிறா பாப்பா? ஏதோ அப்படி சொல்லலைங்கிறா. இல்லத்த, அவள் நம்ம சொன்னது சிறுமவ அப்படி சொன்னாதான் அவள் நம்புவா. நான் உங்களை பற்றி அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாங்க, அரிசி செக்ஷனுக்கு போய் அரிசி பார்ப்போமா? வாங்க. சரிம்மா, மாமாவை தொல்லுதாம்மா. மாமாவுக்காக தான் இனி போட்டு உயிரை வாங்குறாருமா. வாங்கத்த பேசிக்கிட்டே போவோம். ஏண்டி நீ இன்னும் போலையாடி? இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க மாதம் உனக்கு கிரையான்ஸ் வேணுமா வேண்டாமா, பென்சில் வேணுமா வேண்டாமா? போய் வாங்கிட்டு போய் எங்க இவளை கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விடுங்க, வீட்டுக்கு போய் இறங்கட்டும். இல்லைம்மா, போகிறோம்மா போய் வாங்கிட்டு வரேங்கம்மா. என்னம்மா பிள்ளையில இப்படி மிரட்டுற? பிள்ளையில மிரட்டாதம்மா. இல்லைத்த, வந்தேலேருந்து இங்கே நின்றுருக்க. மணி என்ன ஆகுது? வீட்டுக்கு போனோமா, நைட்டு சமைச்சு சாப்பிடணும்ல, அதான் அவளை போய் வாங்கிட்டு வர சொல்கிறேன். சீக்கிரம் போப்பா, தங்க மீனில் போயிட்டு வாங்க. சரி வாங்கத்தா, அரிசிக்கு போய் பார்க்க போகலாமா? இருமா, இங்கே என்னெல்லாமோ போட்டிருக்கேன். இதை போய் போல பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம். அரிசி மட்டும் தானே கேட்டீங்க? இன்னைக்கு தேதி 4 ஆயிடுச்சுமா. அரிசி வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் இருக்குது, அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம். சரிதா வாங்குங்க, கூடயே வர்றேன். ஆகா, இங்கேயே நமக்கு தேவையான பொருளெல்லாம் யாரோ ட்ராலியில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காங்களே. அத்தை, அது நம்ம ட்ராலியில் வேறு யாரோ எடுத்து வச்சுருக்காங்க. அட நீ சும்மா இரு, அங்கேயும் இங்கேயும் அலைய முடியுமா? காலைல வெளியே வச்சுக்கிட்டு இங்கே யாரோ எடுத்து வச்சுருக்காங்க, இதே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அதான் அதில் இருக்கிறதுலாம் வேணுமா வேணாமான்னு ஏதாவது கொஞ்சம் பாருங்க. நீங்கள் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்கிறீங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் தானே, எல்லாம் தேவைதான். வா. என்னங்க இது? விடு, வயசானவங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போட்டு விடு. அது நம்ம ட்ராலியில் யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. அட விடு, அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ விடு. நம்மளை அளவா வாங்க சொல்லிட்டு உங்க அம்மா எதுக்கு தேவைன்னே தெரியாது. காணு அது இதுன்னு அதில் என்னெல்லாம் இருக்கு பாரு. ஸ்பினச்லாம் இருக்குது, அதில் என்னன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஷோ,
அங்கே என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நான் பொருளை வாங்கணும் வா. வரத்தேட வந்துக்கிட்டே இருக்கத்த. உங்களை அடி, நீ இங்கே என்ன நின்றுக்கிட்டு இருக்க? போடி. நீங்களும் போங்க, போய் அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க, நான் அத்தையை பார்த்துக்கிறேன். சரிம்மா அம்மாக்கு என்ன வேணும்னு வாங்கி கொடு, காசு பார்க்காத சரியா, அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடு. சோப்பு செக்ஷன்லாம் எங்கம்மா இருக்குது? அந்த பக்கம் இருக்கிறத வாங்கத்தை கூட்டிகிட்டு போகிறேன். அடடே, இது பிஸ்கட் செக்ஷனா? ஐயோ, தேடி நிறைய இருக்கு, வாங்கணுமே. அதான் ஆல்ரெடி அந்த ட்ராலிலே பாருங்க நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. அட நீ சும்மா கடா, பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை வீட்டில். ஏன் பிள்ளைலாம் வரும் என்னத்த ஒன்றும் புரியல. இதாம்மா உன் நாத்தனா அந்த கிரீம் பிஸ்கட்டு தான் எப்போ பாரு தும்பா. அவள் பிள்ளைகளும் அதான் திங்கும். அதான் ஒரு 10 பாக்கெட்டு கிரீம் பிஸ்கட் வாங்கிக்கலாம். அது ஒரு பாக்கெட்டு 250 ரூபாங்க. இருந்துட்டு போது உன் வீட்டுக்கு 1 எடுத்துக்க, அவள் வீட்டுக்கு ஒரு 5 எடுத்துக்கிட்டோம், என் வீட்டில் ஒரு 4 இருக்கட்டும், மீதி 1 ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கிடக்கட்டும், வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து தின்னுக்கலாம்ல. அத்தை அவ்வளோ உங்களுக்கு சுகர் இருக்குத்த? ஆமாம், சுகர் இருந்து என்ன பண்ணுவது? ஒன்றும் பண்ணாது. வீடு இருந்து என்ன பண்ணுறோம்? பூமிக்கு பாரமாக இருந்து என்ன பண்ணுறது? அதை கண்டது கழியே திங்கிக்கிட்ட அந்த உடம்பு. வாங்குவோம் வா, போடு எல்லாத்தையும் எடுத்து போடுப்பா. மிச்சரு எல்லாம் வாங்கணும், எடுத்து போடு. மாலா, ஒரு ட்ராலி பத்தாது நினைக்கேன், இன்னொரு ட்ராலி வேணும். இன்னொரு ட்ராலி எடுத்துகிட்டு வரியா? என்னத்த வேணும்? இன்னொரு ட்ராலி வேணும், எடுத்துகிட்டு வாப்போ. என்ன இந்த பொண்ணு சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது. இந்தாங்க இன்னொரு ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டேத்த. சரி அதில் இந்த பிஸ்கட்டெல்லாம் எடுத்து போடு. எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து எங்கத்த என்னத்தை வாங்கணும் உங்களுக்கு? சோப்பு வாங்கணுமா? போமா. பரவாயில்லையே, எல்லா சோப்பும் இங்கே இருக்க, சோப்பாயிலும் இருக்குது. ஆமாத்தா எல்லாம் இருக்குத, வாங்கி. அந்த 30 ரூபாயில இருக்கலாமா? அது உயரமா இருக்கலாமா? பெருசாக இருக்கு பாரு, அது ஒரு 5 எடுத்து போடுமா? இல்லை 10 எடுத்து போடு. ஏத்த 10? நீங்களும் மாமாவும் தானே இருக்கீங்க. நான் 5 ரூபா பாரதத்தை இங்கே வந்தாலுமே வாங்குவேன். அது வாங்கினாலே எனக்கு ஒரு 5 வாங்கினாலே ஒரு மாதத்துக்கு வருத்த. இல்லாமல் சபீனா பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், அதுவும் மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். சீ அதெல்லாம் கையில் எனக்கு புண்ணு வந்துருப்பா, அதெல்லாம் வேண்டாம். நீ மேலே இருக்கு பாரு, அந்த பெருசு இருக்கு பாரு, அதை எடுத்து போடு சரியா? அதை எடுத்து போடுப்பா. சரித்த, அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எது 10? பாப்பா வருவாள்லப்பா, அவள் கொஞ்சம் கொண்டு போவாள்ல, அவள் ஒரு 5 எடுத்துக்கிட்டானா நான் 5 வச்சுக்குவேன். 2 மாதத்துக்கு உதவும். அங்கேயும் முட்டி வலிமா, அங்கேயும் பக்கத்தில் மணியன் கடைக்கெலாம் போக முடியலம்மா, முட்டி வலி பார், நடக்கவே முடியல எனக்கு. உனக்கு சொன்னால் புரியுமா? என் முட்டி வலி, அம்புட்டு முட்டி வலி இருக்குது எனக்கு. என்னத்த சொல்கிறது? மாமா வச்சுக்கிட்டு எனக்கு தனியாக சோறாக்குங்கிறாரு. இனியால ஒன்றும் முடியலம்மா, முட்டி வலி தாங்கலம்மா. மணியும் கிடைக்கலாம், அடிக்கடி போக முடியல. அதனால தம்பி நீ வரேன்னு நானும் வரேன், 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன் தம்பின்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா எல்லாமே இருக்குது. எதுக்கு அந்த மணிப்பேய கடையில் அநியாயத்துக்கு பிள்ளை போட்டுக்கிட்டு 5 ரூபாய் சோப்பு வாங்கிட்டு வந்து 10 ரூபாய் விற்கிறான். இது நம்மளுக்கு நட்டம் தானே கை. இங்கே வாங்கிட்டோம்னா அத்தை ஒரு 2 மாதத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் இருப்பேன். குறைஞ்சது 1 மாதமாகுது. பாப்பா வந்தானா அப்பப்போ இந்த 2 சோப்பு 2 பிஸ்கட்டு வீட்டில் இருக்கிற அரிசி மணி ஏதாவது எடுத்துகிட்டு போவா. அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை தானம்மா, அவளுக்கு யாருமா கொடுக்குறா? புருஷனும் அப்பப்போ திட்டுறான், என்ன பண்ணுறதுமா? அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்லாமா? சரித்த எடுத்துறேன். எடுக்கிறேன். அப்படியே இந்த டிடர்ஜென்ட்டு துணி துவைக்கிற சோப்பு ஒரு 10-15 எடுத்துரு. சோப்பாயில் அது அந்த துணிக்கு ஊற்றுவாங்களா, அதுவும் எடுத்துரு. அது எதுக்குத்த? உங்கள்கிட்ட வாஷிங் மிஷினே இல்லை. மாமா கிட்ட வாஷிங் மிஷினில் துவைச்ச பிடிக்காது, கையில் தானே துவைப்பீங்க. எனக்கு இல்லைம்மா, உன் நாத்த நாளுக்கு எடுத்து தரத்த. உன் மண்டையில் போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. என்னம்மா? என்னது? ஒன்றும் இல்லை, சோப்பெல்லாம் எடுத்து அப்படியே உங்கள் தலையில் பட்டுற போது மண்டையை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்கிறேன். நான் முன்னாடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை நீ எடு, நாங்களே நிற்கிறேன். சோப்பு எடுத்து வச்சுட்டு வேற என்ன வேணும்? நிற்கிறத பாரு. அந்த பேக்கெட்டை ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்களாம்மா, அதையும் எடுத்து வைமா. அது எதுக்கு உங்களுக்கு? ஆடா 2 இருக்கு பாரு, 2 எடுத்து ஒன்று, நான் ஒன்று பாப்பா ஒன்று வச்சுக்கோ, எடுத்து போடுறேன். உன் தலையிலேயே எதையாவது எடுத்து போடணும் தான் பார்க்குறேன், ஒன்றும் அடையலை. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? தலைங்கிற தலை மட்டும் தான் புரியுது. இல்லைம்மா, தலை அஜித் தெரியல, அவரு இதுதான் யூஸ் பண்ணுறாராம், அதுக்கு சொன்னேன். ஐயோ, இதை முன்னாடி சொல்லக்கூடாது. இன்னும் கூட 2 வாங்குவனே, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே. அத்தா இல்லை அவர் வீட்டில் இல்லை யூஸ் பண்ணுவாங்களா? அவங்க வீட்டில் வேற யூஸ் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்.
சரி சரி, அப்படி இப்படி இருந்தால் சொல்லுமா, 4-5 வாங்கிக்கலாம். அவங்களாம் வாங்கினா சீக்கிரம் டிமாண்ட் ஆயிரும், எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி இப்படி இருந்தால் சொல்லு. உங்ககிட்ட சொல்லாமையாத்த. சரித்த, நீங்கள் பில்லு போடுறதுக்கு முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் மாவு டப்பா உடஞ்சி போச்சு, அதை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா, இங்கேயும் உடஞ்சி போச்சுமா மாவு டப்பா? ஒரு இந்த குட்டி குட்டி டப்பாவை உள்ளே வச்சிருக்கோம்ல, அதில் ஒரு 4 டப்பா வாங்கிட்டு வாமா எனக்கும். சரித்த, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். என்ன இந்த பிள்ளை இப்படி மூஞ்சி தூக்கிக்குது? என் மாவையும் காசு, என் மாவையும் சம்பாதிக்கிறான், அம்மாளுக்கும் அக்காளுக்கும் வாங்கி கொடுக்குறான். இந்த பிள்ளை என்ன இப்படி மூஞ்ச தூக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குது? பேசாம மாவே வந்தது வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடலாமா? நம்ம இவங்கிட்ட போய் என்னத்துக்கு நிற்கிறோம்? சோத்துக்கு நிற்கிறோமா, சாத்துக்கு நிற்கிறோமா? ஏதாவது நம்ம பெற்ற பிள்ளைட்டு கேட்குறோமோ, ஒரு கடுகு கூட கேட்கறதில்ல. இவன் என்னன்னா இந்த சோப்பாயில் வாங்கினதுக்கும் இந்த 2 பழம் வாங்கினதுக்கும் இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போகிறாளே, இது சரிபடாது. மாவை வந்தது சொல்லிட வேண்டியதுதான். உங்களுக்கு ஒரு செட்டு எனக்கு ஒரு செட்டு வாங்கியிருக்கத்த. சரிம்மா சரிம்மா, அதில் பெருசாக இருக்கிறத எனக்கு கொடுத்துரு, சின்னதாக இருக்கிறத நீ வச்சுக்க. பாப்பா அடிக்கடி வருவா, மாவாட்டி அவளுக்கு கொடுக்கணும். சரி, உளுந்து ஒரு 5 கிலோ, அது என்னது இட்லி அரிசி ஒரு 10 கிலோ வாங்கி உள்ளே போட்டுரு. நான் பில்லு போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து கியூவில் நில்லு. சரியாம்மா, நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா. தம்பி வாடா. என்னம்மா உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டியா? கூச்சப்படாம கேளு, என்ன வேணா வாங்கிக்க. அடிக்கடி கடைக்கு போகாது சரியா? சரிடா கடைக்குட்டி, நீ வா, ஒரு 2 ட்ராலியை தள்ளிட்டு வா, எல்லாம் வாங்கிட்டு வரட்டும் பின்னாடியே. சரிங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம். என்னம்மா ஆச்சு, உங்ககிட்ட வாங்கி வச்சிருக்குது, இதுக்கெல்லாம் யாரும்மா காசு கொடுப்பா? வேற யாரு? உங்கள் அப்பா தான் காசு கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கினே இல்லையா? எங்கம்மா வாங்க, அப்பா சும்மா கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஒரு 30 ரூபா கிரையான்ஸ் பாக்ஸ், அது கூட வாங்கி தரல எனக்கு. என்னம்மா பண்ணுறது, ஒன்றும் வாங்கலையா உனக்கு? சரிடா தங்க, நாளைக்கு வாங்கி தரேன். உன்ட ஏதுமா காசு? அப்பா அப்பப்போ கொடுப்பா, அப்படி இல்லை, அந்த காசு சேர்த்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்கும். நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து உனக்கு பேக்கு, கிரையான்ஸ், பென்சில் என்ன வேணுமோ வாங்கி தரேன். இப்போ போகலாமா? இன்னைக்கு அவ்வளோதானா? சரி, என்னடி பண்ணுறது, அவ்வளோதான்டி, வாடி போகலாம். நாளைக்கு இதோட தொடர்ச்சியான வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இதை இரிட்டேட் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இப்படி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு எங்கள் மாமியாரை போய் சமாளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.